சீமானின் தம்பி திருப்பு சுடலையும் எழுச்சியும் புரட்சியுமான மாலை வணக்கங்கள். பிறந்து கொண்டவர்களே, ஒரு மேல்நாட்டு தத்துவவாதி ஒருவர் தொடர்ச்சியாக விடாமல் சிகரெட் குடித்தபடி இருந்தார். ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான சிகரெட்டுகளை குடித்தபடி இருந்தார். திடீரென்று ஒரு நாள் சிகரெட் குடிப்பதை நிறுத்திவிட்டார். அவரிடத்திலே எல்லோரும் அதிசயமாக கேட்டார்கள், ஆச்சரியமாக கேட்டார்கள், தொடர்ச்சியாக இத்தனை ஆண்டு காலம் சிகரெட் குடித்துக் கொண்டிருந்த நீங்கள் திடீரென நிப்பாட்டி விட்டீர்களே, எப்படி நிப்பாட்டினீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், சிகரெட்டை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் வேற எதுவும் செய்ய வேண்டாம், சிகரெட்டை நிறுத்தினால் போதும் என்று சொன்னார். அதே போலத்தான் இந்த மது போதையை ஒழிக்க வேண்டுமா என்று கேட்டால் ஆம், ஒழிக்க வேண்டும். சரி, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் மது போதையை ஒழிப்பதற்கு வேற எதுவும் செய்ய வேண்டாம், திருட்டு திமுகவையும் அதிமுகவையும் ஒழித்து விட்டால் போதும், மது போதை தானாக ஒழிந்துவிடும். பேரன்பு கொண்டவர்களே, ஒரு கேள்வி எழலாம். நாட்டிலே இத்தனை சிக்கல்கள், இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தமிழ்நாடு கொலை காடாக மாறி வருகிறது. நிம்மதியாக பெண் பிள்ளையை பெற்றவர்கள் நம்பி வெளியே அனுப்ப முடியவில்லை. படிப்பதற்கோ வேலை பார்ப்பதற்கோ நம்மால் நம்பி தெருவிலே இறங்கி நடக்க முடியவில்லை. நாட்டிலே இத்தனை சிக்கல் இருக்கிற போது தமிழர் தேசம் கட்சியின் சார்பாக மது போதை ஒழிப்பதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா, இதற்காகத்தான் கூட்டம் போட வேண்டுமா என்று நீங்கள் யாராவது கேட்டால், ஆம் பெற்றோர்களே, மேலே சொன்ன அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமே இந்த மதுவும் போதையும் தான். எனவே இந்த தருணத்தில் நாம் பேச வேண்டிய அத்தனை பிரச்சனைகளை தாண்டியும் முதன்மை பிரச்சனை இந்த மது மற்றும் போதை ஒழிப்பு. பெற்றோர்களே, உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் சல் அவர்கள் சொல்கிறார், என்ன தெரியுமா சொல்கிறார்? மது தீமைகளின் தாய். முடிச்சிட்டார், அவ்வளவுதான். எப்படி மூன்றே வார்த்தையில் உலகளாவிய தத்துவத்தை சொன்னார். மது தீமைகளின் தாய். அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஒருவன் கொலை செய்யலாம், ஒருவன் கொள்ளையடிக்கலாம், ஒருவன் கற்பழிக்கலாம், இன்னும் என்ன தீங்கு வேண்டுமானாலும் செய்யலாம், அது அத்தனைக்கும் தாய் மது என்று ஒற்றை நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார். பிறந்து கொண்ட பெற்றோர்களே, பெரியோர்களே, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா தான் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? மதுவினால் வருகின்ற வருமானத்தை வைத்து நாட்டை நடத்துவது அவமானம், மதுவினால் கிடைக்கின்ற வருமானம் என்பது குஷ்டரோகியின் கைகளில் இருக்கின்ற வெண்ணெய்க்கு சமமானது என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவின் வழி வழி நடப்பதாக சொல்லுகின்ற மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருடைய ஆட்சியில் தான் தமிழ்நாட்டில் ஆறு போல சாராயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்களால் நம்ப முடிகிறதா? கூட்டத்துக்கு வருகின்ற போது நம்முடைய சகோதரி நதியா சகோதரி சொன்னாங்க, நம்ம தம்பிகள் சொன்னாங்க, எருமப்பட்டி ஒன்றியம் உட்பட செவந்தாப்பட்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏண்டா நீங்க கடையை திறந்து விற்கிறீங்க, கருமாந்திரம் வித்து தொலைங்க, அதை திருத்த போறது இல்ல. சரி, இளவெடுத்தவங்களா காலையில 10 மணி 12 மணிக்கு கடையை திறந்தீங்களா, நைட்டு 10 மணிக்கு கடையை பூட்டினீங்களா, அதோடையாவது எங்க தாலி இருக்கிறத விடுவீங்களான்னு பார்த்தா இல்ல, 24 மணி நேரமும் நாங்கள் தாலியை அத்துக்கொண்டே இருப்போம் என்று இந்த மு.க. ஸ்டாலின் அரசு நமது நாமக்கல்லில் மட்டுமல்ல, எருமப்பட்டியில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாடு முழுவதும் சாராயம் ஆறு போல ஓடுகிறது. இங்க எவனாவது ஒருவன் மறுத்து பேச முடியுமா? என்ன வித்தியாசம்னா, பகல்ல போய் வாங்கினா ஒரு குவார்டர் 150 ரூபாய் 180 ரூபாய் அப்படின்னா, நைட்டு கடையை மூணதுக்கு அப்புறம் அதிகாலையில போய் வாங்கினா 200 ரூபாய் 250 ரூபாய், அவ்வளவுதானே வித்தியாசம், அவ்வளவுதானே. சரி, ஒரு கேள்வி எழலாம், இப்படி பிளாக்ல கள்ளத்தனமா சந்து கடை ஓட்டு விற்கிறாங்களே, இதெல்லாம் இந்த காவல்துறைக்கு தெரியாதான்னு கேட்டா, அட விற்க சொல்றதே காவல்துறை தானங்க, அது உங்களுக்கு தெரியாதா? தெரியாதா? யாராவது நாம போன் பண்ணி, ஐயா ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, இது போல இந்த ஊர்ல இப்படி விற்கிறாங்க ஐயா, எங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு கோட்டை போட்டு பேசாம படுத்து கிடந்தான், 12 மணிக்கு போக தெரிஞ்சு போச்சு, மறுபடியும் கையில கூட கட்டாம வேட்டியை கூட கட்டாம போயிட்டாயா, விறுவிறு குடிக்க போயிட்டாயான்னு சொல்லி நம்ம இன்ஸ்பெக்டருக்கு போன் அடிச்சோம்னா, நாம போன வச்ச உடனே இன்ஸ்பெக்டர் அவனுக்கு அடிச்சிடறாரு, டே மாப்பிள, டே மச்சான், இந்த மாதிரி இந்த ஊர்ல இருந்து இன்னார் நமக்கு கூப்பிட்டு நீ சாராயிக்கிறியாம்னா அதை சொன்னாங்க, அவனை என்னன்னு பாத்துக்கடா கொஞ்சம். அப்புறம் 1ஆம் தேதி கமிஷன் காசு, அதை மறந்துடாத, தெளிவாக பேசுகிறார்.
என்ன ஒரு ஆட்சியின் லட்சணம்! அட அயோக்கிய பெண்களா, நீங்க இதுல காட்டுற அக்கறையே இந்த ஆட்சியை நடத்துவதில், இந்த அதிகாரத்தை செய்வதில் கொஞ்சோண்டு காட்டியிருந்தீங்கன்னா எத்தனை தாலி வீட்டுல மிச்சமா இருக்குமாடா? ஆயிருக்குமே. உண்மையில் சொல்கிறேன் பெற்றோர்களே, வயிறு பற்றி எறிகிறது, பற்றி எறியுது. செல்போனை திறக்க முடியல, செய்தித்தாளை பார்க்க முடியல. தினந்தோறும் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம், பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் எல்லாம் சீருடை போட்டுக்கொண்டு, யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு, எந்த அயோக்கிய பல்லுகளா பள்ளிக்கூடத்துல வச்சே குடிக்குதடா, குடிக்குதே. 10 நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூரை சேர்ந்த என் தங்கச்சி வயசு இருக்கும், தஞ்சாவூரை சேர்ந்த பிள்ளை, சென்னையில மெட்ராஸ்ல படிக்க போன பிள்ளை, நைட்டு விடிய விடிய குடிச்சு போட்டு ரூம்லயே செத்து போச்சடா அயோக்கிய பல்லுகளா. நாங்கள் கேட்கின்றோம், இழந்து போன உயிரை இவர்களால் திருப்பி தர முடியுமா? முடியுமா? போன தேர்தலில் 2021 தேர்தலுக்கு முன்பாக திமுகவின் தேர்தல் அறிக்கை எடுத்து படிச்சு பாருங்க. என்னை போல இளம்பிள்ளைகள் இருக்கிறீர்கள், செல்போன் இருந்ததுன்னா அதுல கூகுள்ல போய் தேடி பாருங்க, திமுக தேர்தல் அறிக்கைன்னு தேடி பாருங்க. தெளிவாக சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா படிப்படியாக நாங்கள் மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். பெற்றோர்களே, 4 ஆண்டு காலம் முடிந்து போனது, இன்று வரை செய்வதாக இல்லையே, செய்யலையே. அப்ப இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால், உண்மையில் நாங்கள் நாம் கட்சியின் சார்பாக இந்த கூட்டத்தை, இது போன்ற முன்னெடுப்பை மனதார நாங்கள் பாராட்டுகிறோம். அண்ணன் செந்தமிழன் சீமானின் சார்பாக தமிழர் தேசம் கட்சிக்கு மிகப்பெரிய பாராட்டுகளை நாங்கள் முன்னெடுக்கிறோம், வாழ்த்துகிறோம். என்ன சொல்றது? இந்த ஆட்சியில பாருங்க, இந்த ஆட்சியில வெளியில் நடமாட முடியல, தலை காட்ட முடியல. சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கின்ற போதே வெளியில் அத்தனை கொலைகள், அத்தனை படுகொலைகள். நீ படிக்கிறியா, அவனை வெட்டுவோம் என்று ஆணவ படுகொலைகள் ஒருபுறம், அது போகட்டும். ஆனால் பெற்றோர்கள், பெரியோர்கள், நீங்கள் பாருங்கள், இந்த தொடர்ச்சியை கொண்டு வர திட்டத்துக்கு ஒரு நூலகம் திறந்தாங்க, அதுக்கு யார் பேரு? கலைஞர் கருணாநிதி பேரு. ஒரு ஆஸ்பத்திரி திறந்தாங்க, அதுக்கு யார் பேரு? கலைஞர் கருணாநிதி பேரு. ஒரு மருத்துவமனை திறந்தாங்க, ஒரு நூலகம் திறந்தாங்க, ஒரு பஸ் ஸ்டாண்ட் திறந்தாங்க செஞ்சியில, அதுக்கு யார் பேரு? கலைஞர் கருணாநிதி பேரு. இவங்க இன்னும் கலைஞர் கருணாநிதி பேரை 2க்கு தான் வைக்கல. ஒன்னு டாஸ்மாக்கு வைக்கல, இன்னொன்னு டாய்லெட்டுக்கு வைக்கல. இது 2ஐ தவிர ஐயா கருணாநிதியின் பேரை எல்லாவற்றிற்கும் வைத்து விட்டார்கள். நாங்கள் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், பெற்றோர்கள், பெரியோர்கள், தயவு செய்து ஒரு அரசியல் புரிதலுக்கு நாம் வர வேண்டும். நாங்கள் இன்னும் வெளிப்படையாக சொல்லுவோம், உண்மையில் தமிழ் சாதிகளில், தமிழ் சமூகங்களில் இத்தனை சமூகங்கள் இருந்தாலும் கூட இன்னமும் பொருளாதார ரீதியாக முன்னேறாமல், ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பெறாமல் இருக்கின்ற சில சமூகங்களில் முதன்மையான சமூகம் முத்தரையர் சமூகம். ஆம், இத்தனை பேர் இருந்தும் தமிழ்நாட்டின் 40க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இந்த தொகுதியில் யார் வெல்ல வேண்டும், திமுகவா அதிமுகவா, யார் வெல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற சக்தியாக, மிகப்பெரிய சக்தியாக இருக்கின்ற நமது முத்தரையர் சமூகம், தமிழ் சாதி இன்று வரை ஒரு அரசியல் அரங்கத்தில் அரசியல் அங்கீகாரம் பெறாமல் இருக்கிறது. பெரிய வருத்தத்தோடு நாங்கள் பதிவு செய்கிறோம். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வகுமார் அவர்கள் எங்கள் நாம் தமிழர் கட்சியின் மேடையில், எங்கள் தாய்ப்புலி அண்ணன் சீமான் இருக்கின்ற மேடையில் ஏறி பேசினார். அந்த பேசி எடுத்து பாருங்க. உண்மையிலேயே குருமணிகண்டன் தோழர் அந்த காணொலி பார்த்திருப்பீங்க. பெருமைக்காக சொல்லவில்லை, மேடையில் வெளிப்படையாக நாங்கள் பதிவு செய்கிறோம். மீனவர் படுகொலைக்கு எதிராக ராமேஸ்வரத்தில் நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் கேகேஎஸ் உட்பட பல பேர் பேசினார்கள். ஒரு படத்துல ஒரு வசனம் வரும், 10 பேர் அடிச்சாண்டா அதுல ஒரே ஒரு ஆள் அடி மட்டும் துண்டா தெரிஞ்சுக்கிறாங்க மாதிரி அந்த ஆர்ப்பாட்டத்துல பல பேர் பேசினார்கள். ஆனால் அண்ணன் கேகேஎஸ் பேசிய அந்த பேச்சு துண்டாக, தனியாக தெரிந்தது. நான் மேடையில் வெளிப்படையாக பதிவு செய்தேன். அப்ப பேசுகிற போது அண்ணன் கேகேஎஸ் அவர்கள் சொன்னார், அந்த காணொலி இன்னும் சமூக வலைதளத்துக்கு எடுத்து பாருங்க. என்ன சொன்னார் அப்படின்னா, பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் என்னை கேகேஎஸ் என்று அழைப்பார்கள், என்னை செல்வகுமார் என்று அழைப்பார்கள். ஆனால் அண்ணன் சீமான் ஒருவர் தான் தம்பி செல்வா, வா செல்வா, எப்படி இருக்கே செல்வா என்று அன்பு நிறைய அழைத்தார் அண்ணன் சீமான். எனவே அண்ணன் சீமான் இனிமேல் எப்போது சொன்னாலும் திருச்சியில் வேண்டுமா, நாமக்கல்லில் வேண்டுமா, ராமேஸ்வரத்தில் வேண்டுமா, தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் சொன்னாலும் அந்த இடத்தில் மஞ்சள் சட்டை போட்ட மஞ்சள் படை 1000 பேரோடு செல்வகுமார் நான் முதல் வரிசையில் நிற்பேன் என்று அண்ணன் செல்வகுமார் பதிவு செய்தார். அவர் சொன்ன அதே வசனத்தை தான் இந்த மேடையில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். எங்கள் அண்ணன் சொன்னதை போல அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வகுமார் அவர்களே, வருகின்ற காலங்களில் எப்போது எங்கு எந்த சிக்கல் என்று சொன்னாலும்
அது மக்கள் திரள் போராட்டமா ஆர்ப்பாட்டமா எதுவாக இருந்தாலும் இனி தமிழர் தேசம் கட்சியோடு தோளுக்கு தோளாக துணைக்கு துணையாக இரட்டை குழல் துப்பாக்கி போல நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் நாங்கள் கட்டாயம் உடன் இருப்போம், எப்போதும் இருப்போம் என்ற சத்தியத்தை நாங்கள் செய்ய இருக்கிறோம். அதே போல பேசி முடிக்கும் போது அண்ணன் செல்வகுமார் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பேசுகின்ற செல்வகுமார் ஆகிய நான் எம்எல்ஏ ஆவதற்காகவோ சட்டமன்றம் போறதுக்காகவோ நான் இந்த அண்ணன் சீமானோடு நான் கை கோர்க்கல, கரம் கோர்க்கல என்று 3 முறை சொன்னார். நாங்கள் அந்த ஒரே ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறோம். மரியாதைக்குரிய அண்ணன் செல்வகுமார் அவர்களே, நீங்கள் 3 முறை அல்ல 30 முறை 300 முறை சொன்னாலும் சரி, சட்டமன்றம் செல்வதற்கு உங்களுக்கு வேண்டுமானால் ஆசை இல்லாமல் இருக்கலாம். உங்களை சட்டமன்றம் அனுப்பாமல் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் நாங்கள் விடுவதாக இல்லை. நாங்கள் விடுவதாக இல்லை. அதுக்கு என்ன விஷயம்னா, இந்த கஞ்சா குடிச்சவன், பிளேடு போட்டவன், பீடி வித்தவன் எல்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் போய் திமுக அதிமுக போய் எம்எல்ஏ இருக்கிறப்ப இந்த மக்களுக்காக இந்த சமூகத்துக்காக தொடர்ச்சியாக இத்தனை ஆண்டு காலம் போராடி வருகின்ற அண்ணன் செல்வகுமாருக்கு இல்லாத தகுதி இந்த மண்ணில் வேறு யாருக்கு இருக்கிறது? யாருக்கு இருக்கிறது? அதனால கடந்த காலங்களில் திராவிட கட்சிகளோடோ தேசிய கட்சிகளோடோ அண்ணன் அவர்கள் நெருக்கமாக இருந்திருக்கலாம், ஒருவேளை போட்டியிடுவதற்காக இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் பதிவு செய்கிறோம், மரியாதைக்குரிய அண்ணன் செல்வகுமார் அண்ணா அவர்களே, இந்த நாடு நம்முடைய நாடு, இது தமிழர் திரள் நம்முடைய நாடு. பிழைக்க வந்த திராவிடத்திலோ தேசிய கட்சிகளிடத்திலோ நாம் போய் நிற்க வேண்டியது இல்லை. காலம் மாறுகிறது, களம் மாறுகிறது. ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஒன்றாக ஓரணியில் திரள்கின்ற காலம் வருகிறது. இன்னும் ஓராண்டு காலம்தான் சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்கிறது. வருகின்ற 2026 என்பது நமக்கான காலம், மாற்றத்திற்கான காலம். எனவே தாய்மார்கள், பெற்றோர்கள், ஏதோ வந்தோம் கூட்டத்தில் உட்கார்ந்துக்கிட்டோம், பேச்ச கேட்டோம், குருமணிகண்டன் தோழர் நல்லா பேசினாரு, கை தட்டோம், விசில் அடிச்சோம், போனோன்னு மறந்துடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நமக்கெல்லாம் பிள்ளைகள் இருக்கிறது. நமது அடுத்த தலைமுறை பிள்ளைகளாவது குடிக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்? நாமெல்லாம் ஓரணியாக திரள வேண்டும். பெரிய வருத்தம், சுருக்கமா சொல்லி பேச்ச நிறைவு செய்யறேன். என்ன அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, எங்க பெரியாத்தாவுக்கு எல்லாம் தெரியும், அந்த காலத்துல ஊருக்கு ஒருத்தன் தான் குடியாரம் இருப்பான் இல்லையா? அவன் வேறே குடியாரம் தான். ஊர்ல ஒருத்தன் அவன் மட்டும்தான் குடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா இப்போது அப்படி அல்ல. இப்ப என்னென்ன, குடும்பத்துல 2 பேர் குடிக்கிறான், சோசியல் ட்ரிங்கிங்கிறான், வெகு இயல்பாக மாறி போனது. இங்க குடிக்கலன்னா அசிங்கம்னு நினைக்கிறான். சகோ குடிக்க மாட்டீங்களா, ஒரு பீர் மட்டும் போடுங்களேங்கிறான். ஏன்னா பீர் என்னடா மோராடாது, அது சாராயம் இல்லையா என்பதை போல சமூகம் மாறி வருகிறது. பெற்றோர்களே, பெரியோர்களே, கடந்த தேர்தலில் மரியாதைக்குரிய எங்க அத்தை கனிமொழி அத்தை தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? தமிழ்நாடு இளம் விதவைகளின் மாநிலமாக மாறி வருகிறது என்று சொன்னார்கள். ஆம், இளம் விதவைகளின் மாநிலமாக மாறி வருகிறது. அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள், பெரியோர்கள் வருகின்ற காலங்களில் காசுக்காக வாக்களிக்காமல், குவார்ட்டருக்கு கோழி பிரியாணிக்கு வாக்களிக்காமல், இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உண்மையும் நேர்மையுமாக யார் நிற்பார் என்பதை பார்த்து வருகின்ற காலங்களில் வாக்களிக்க வேண்டும். அது ஒன்றுதான் தீர்வு. மீண்டும் ஒரு முறை தமிழர் தேசம் கட்சிக்கு, நாம் தமிழர் கட்சியின் சார்பாக, அண்ணன் செந்தமிழன் சீமானின் சார்பாக பெரிய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு 26 எங்கள் தாய்ப்புலி அண்ணன் சீமான் சட்டமன்றத்தில் அமர்ந்திருக்கின்ற போது பக்கத்து இருக்கையில் எங்கள் அண்ணன் செல்வகுமாரும் அமர்ந்திருப்பார், அமர்ந்திருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி சகோதரரை. அடுத்ததாக தமிழர் தேசம் கட்சியின் திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் கோல்டுகுமார் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். கூட்டத்திற்கு வருகின்ற உயிரிலும் மேலான எனது உறவு சொந்தங்களுக்கு, இந்த சமூகத்தையும் அரசியல் படுத்துவோம், நல்வழிப்படுத்துவோம் என்று இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தை சுவைப்பதற்காக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் உயிரிலும் மேலான எனது அரசன் கே செல்வகுமார் அவர்களின் பொற்பாதம் தொட்டு தமிழ் எமது முப்பாட்டன் பேரரசர் பெருமிடுகு முத்துரையனின் பொற்பாதம் தொட்டு திருச்சி வடக்கு மாவட்டத்தின் மாவட்ட கோல்டுகுமாரின் அன்பு நிறைந்த மாலை வணக்கம். மது ஒழிப்பு அப்படிங்கிறது அரசாங்கம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இன்றைய அரசு மது இருந்தாதான் நடக்கும் அப்படின்னு அந்த அரசாங்கமா நினைச்சுக்கிட்டாங்க.
மது ஒழிப்பை முன்னெடுக்கணும் அப்படின்னா இங்க யார் பாதிக்கப்படுறா? ஒட்டுமொத்த தாய் தகவல்கூடிய மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறான். வெளியில இருந்து வந்த ரெட்டி செட்டி தெலுங்கு பேசுறவங்களாம் அவன் தொழிலை பார்த்துக்கிட்டு பாதுகாப்பா இருக்கான். யார் இதுல பாதிக்கப்படுறான்? மறுநாள் உண்மையில பாதிக்கப்படுறது யார்? இந்த பகுதியில எனது தொப்புள்குடி உறவு சங்கம் கொங்கு கவுண்டர் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. திருச்சியில முத்திரை சமூகம் பாதிக்கப்படுறாங்க. இப்படி ஒரு பகுதியிலையும் பெரும்பான்மையாக வாழ்கின்ற தமிழ் தாய்க்குடி மக்கள் மட்டும் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் மாறி வருகிறது என்று சொன்னார்கள். இது உண்மையாலன்றத நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அந்த அக்காவே பேசின ஆடியோ மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள் ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மது பேசுறாங்களா? யார் பேசுறது? அத்தை கனிமொழி அவங்க பேசுறாங்க. இளம் விதவைகள் தமிழகத்தில் தான் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லி எப்ப பேசுனாங்க? திமுக ஆட்சி வருவதற்கு முன்னால். அதாவது இந்த கிறிஸ்துவ பிறப்பதற்கு முன்பு பின்புன்னு பிரிப்பாங்கல்ல, அது மாதிரி திமுக வர்றதுக்கு முன்னாடி
இளம் விதவைகள் அதிகமா இருந்தாங்க. அத்தை வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒயின் ஷாப்பு, கஞ்சா எல்லாத்தையுமே அவங்க சகோதரர்கிட்ட சொல்லி ஒழிச்சிட்டாங்க. ஒயின் ஷாப் எல்லாத்தையும் மூடிட்டாங்க. இன்னைக்கு தமிழகம் அமைதி பூங்காவா திகழுது. இளம் விதவைகளே இல்லை. யாரோட பிள்ளைகளும் குடிக்கிறது இல்லை, யாரோட தாய் தகப்பனும் குடிக்கிறது இல்லை, யாரோட அண்ணன் தம்பியும் குடிக்கிறது இல்லை. அப்படி ஆயிடுச்சுன்னா அந்த அக்கா கனவு உலகத்துல படுத்து தூங்குறாங்க. எங்க? டெல்லியில மாநிலங்களவையில படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. கடந்த இந்த 1 மாத காலத்துல ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. அதாவது மதுவால் ஏற்பட்ட கொலைகள், மதுபோதை விவகாரத்தில் கூடங்குளத்துக்கு அருகே பார்த்திபன் கொலை, எத்தனை கொலை நடந்திருக்குன்னு இந்த 1 மாசத்துல மட்டும் சொல்றேன். அதே மாதிரியே மதுபோதை தகராறில் நெல்லையில் மகேந்திரன் கொலை, அதே மாதிரியே மதுபோதை தகராறில் நாகர்கோவில் அருகே வேலு எத்து கொலை, அதே மாதிரி மதுபோதை தகராறில் திண்டுக்கல்லுக்கு அருகே சமையல் மாஸ்டர் பாலாஜி கொலை, மதுபோதை விவகாரத்தில் ஈரோட்டுக்கு அருகே மதியழகன் கொலை, மதுபோதை தகராறில் கோவைக்கு அருகே சுரேஷ் கொலை, மதுபோதை தகராறில் நெல்லை அருகே இசக்கிராஜா கொலை, அதே போன்று மதுபோதை தகராறில் ஈரோட்டுக்கு அருகே கணேசன் கொலை, மதுபோதை தகராறில் கோவை அருகே காளிமுத்து கொலை, மதுபோதை தகராறில் நேற்றைய தினம் மதுரை அருகே காவல் அதிகாரி ஒருவர் கொலை. தெரியுதுங்களா? ஏதாவது ஒரு மாவட்டம் விட்டு போயிருக்கா? இது எப்ப? இந்த 1 மாதத்தில் நடந்தது. இப்ப நான் சொன்னது இந்த 10க்கும் மேற்பட்ட கொலைகள் மதுவால் நடந்தது. இறுதியாக யார் தடுக்க வேண்டுமோ அவர்கள் தடுக்காததால் கடைசியா எங்க போய் முடிஞ்சிருச்சு? காவல்துறையிலேயே போய் முடிஞ்சிருச்சு. நேற்றைய தினம் ஒரு காவல் அதிகாரி அடித்து கொல்லப்பட்டார் உசிலம்பட்டி அருகே. அவரோட கூட இருந்தவரும் ஒருத்தர் அடிபட்டு இன்னைக்கு ஆஸ்பத்திரியில சீரியஸா இருக்காரு. இதுல காவல்துறை பாதிக்கப்படுது, பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க, தாய்மார்கள் தங்கள் தாலியை அறுக்கின்ற சூழல் வருகிறது. தமிழகத்திலே பூரண மதுவிலக்கை நீங்கள் அமல்படுத்த வேண்டும். அமல்படுத்தும் கட்சிக்குத்தான் எங்கள் வாக்கு என்று நீங்கள் பேச வேண்டும். நம்ம பேசினா போதுமா? நாங்க பேசினா போதுமா? இந்த மேடையில் இருக்கவங்க பேசினா போதுமா? தலைவர்கள் பேசினா போதுமானா? நாங்க பேச வேண்டியதில்லை. நாங்க எங்க தெரிஞ்ச விஷயத்தை சொல்லலாம். மக்களாகிய நீங்கள், பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், வணிகர்கள், இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லோருமே நீங்க சிந்திக்கணும். எப்ப சிந்திக்கணும்? வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலின் போது சிந்தித்து வாக்களிச்சோம் சொன்னா, இது மாதிரி அயோக்கிய பையன், திருட்டு பையன், முள்ள மாதிரி பையனா ஆட்சிக்கு வர்றதுனாலதான் இங்க கஞ்சாவும் ஒயின் ஷாப்பும் கள்ளச்சந்தையில மது விற்பனையும் அதிகமானது. காவல்துறைக்கு தெரியாம அதெல்லாம் நடக்குது. தமிழகத்துல காவல்துறைக்கு தெரியாமையா நடக்குது. இன்னைக்கு மது மட்டும் தான் கிராமத்தோறும் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு எந்த கிராமத்துல கேட்டாலும் கஞ்சா குடிக்கிறவன் 20 பேர் இருக்கான். மதுவை குடிக்கிறவங்க கூட கொலை பண்ண மாட்டான். கஞ்சாவை குடிச்சிட்டு தினந்தோறும் கொலை சம்பவங்கள், சிறுமி என்று பார்க்காமல் பாலியல் துன்புறுத்தல்கள், வயதானவர்கள் என்று பார்க்காமல் பாலியல் துன்புறுத்தல்கள், இப்படி தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு மேல எங்கனையாவது ஒரு பெண்கள் நடந்து போக முடியுதா? காரணம் என்ன? நல்லா இருக்க அந்த தப்பு செய்வானா? நல்லா இருக்க சராசரி மனிதர் அந்த தப்பை செய்வாரா? ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கு, அந்த பொண்ணை வம்பளுக்குறான், இல்ல கைய பிடிக்கிறான், இல்ல செக்ஸுவல் அபியூஸ் பண்றான்னு சொன்னா நல்லா இருக்கவ செய்ய மாட்டா. கஞ்சா போல அது தங்கச்சியா, அக்காவா, அம்மாவா, கூட பிறந்த தாயா, கூட பிறந்த சகோதரியா அப்படின்றது தெரியாம தன்னை அறியாத நிலைமைக்கு போய் கொண்டு விடுகின்ற இந்த போதை, கஞ்சா போதை, மது போதை அவனை இது போன்ற செயலில் ஈடுபட வைக்க வருகிறது. கொலை, தமிழகம் கொலை நகரமா மாறிடுச்சுன்னு சொன்னா அதுல எந்த மாற்று கருத்து யாரும் சொல்ல முடியாது. சட்டசபையில நேத்து காவலாளியை அடிச்சு கொண்டு காவல்துறை அதிகாரி ஒருத்தரை கொண்டாரு சொல்லி இன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட கேட்கும் போது, போலீஸ் மந்திரி அவர் தானே, அவர்கிட்ட கேட்கும் போது உள்ள இருந்து சவுண்ட் விடுறாரு, நீங்க இருந்து கேட்டுட்டு போங்க. என்னத்தை கேட்டுட்டு போறது? தமிழகம் ஃபுல்லா கொலை நடக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்து எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? ஏன் உங்க ஆட்சியில கொலை நடக்கலையா? ஒவ்வொரு ஆட்சி மாற்றமும் எதற்கு வருகிறது? உங்க காலத்துல 10 பேத்தை கெடுத்தான் கொன்னா, உங்க காலத்துல 10 பேத்தை கெடுத்தான் கொன்னான்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு சொல்றதுக்கு சட்டசபை இருக்கு. சட்டசபையில ஒருத்தர் மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு நாங்கள் மாற்று
மதுவை நாங்கள் ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வர்றீங்க, மதுவை ஒழிக்க மாட்டேங்கிறீங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது அப்படின்னு சொல்றீங்க, நீங்க வந்தோடனே அதே தான் நடக்குது. இது மாதிரி நீங்க சொல்ற ஏதாவது ஒண்ணு மாறுதா? இந்த மக்கள் தான் ஏமாளிகளாக தொடர்ந்து வாக்களித்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி வாக்களித்து கடைசி வரை ஏமாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். வருகின்ற தேர்தலிலே விழித்துக் கொள்ள தவறினால் இன்னும் எத்தனாயிரம் கூட்டங்கள் போட்டாலும் சரி, இன்னும் எத்தனாயிரம் தலைவர்கள் KKS போல வந்தாலும் சரி, இன்னும் எத்தனாயிரம் பேர் இது போன்று மேடையை போட்டு பேசினாலும் சரி, மாற்றம் என்பது வராது. மாற்றம் என்பது எங்களிடத்தில் இல்லை. மாற்றம் என்பது எங்கள்கிட்டயா இருக்கு? உங்களிடத்தில் இருக்கிறது. எனது அன்பு சகோதரிகள், தாய்மார்கள், பெரியோர்கள், இளைஞர்கள், உங்களுடைய வாக்கு என்ற ஆயுதத்தை வரும் தேர்தல் காலத்தில் மதுவிலக்கை தமிழகத்தில் அமல்படுத்துகின்ற கட்சிக்கு நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்ற ஒரு கொள்கை முடிவெடுங்க. அன்னைக்கு கொடுக்கிற 200 ரூபாய் 500 ரூபாய் பெருசு இல்ல. இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறாப்ல. 1000 ரூபாய் கொடுத்துட்டு என்ன பண்றாரு உங்களுக்கே தெரியும். அந்த கொடுக்கிற 1000 ரூபாய அரை மணி நேரத்துல அக்கௌண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டு போய் திரும்ப அவங்கள்ட்டயே கொடுத்துட்டு வந்துருவாப்ல. யாரு? நம்ம வீட்டுக்காரரோ, சகோதரரோ, அண்ணனோ, தம்பியோ அந்த 1000 ரூபாயோட அனுப்பாட்டுறாரு. மாசம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 பாட்டில் அடிச்சா கூட 600 ரூபாய். மாசம் என்னாச்சு? கிட்டத்தட்ட 2000-3000க்கு மேல உங்களோட 6000 ரூபாய்க்கு மேல உங்களோட பணத்தை அவர் கொடுத்து விட்டு, உங்களுடைய சகோதரர் கொடுத்து விட்டு, அதிலிருந்து கிள்ளி கீரையாக எலும்பு துண்ட நாய்க்கு போடுவாங்க பாருங்க, அது மாதிரி அந்த 1000ஐ உங்களுக்கு வீசுகிறார் தமிழக முதல்வர். இலவச பேருந்து பயணம் எப்படி வருது? உங்க சகோதரர், உங்களது பெற்றோர் குடிப்பதன் மூலமாக வருகிறது. இலவசங்களை நீங்க கேட்கும் போது, விரும்பும் போது, இது போன்ற இலவசங்களை கொடுப்பதற்காகவே உங்களை குடிகாரர்களாக ஆக்குகிறார். சந்துக்கு சந்து கடை, மதுக்கடைகள், இதன் மூலமா இன்னைக்கு 2002ல இருந்த மது விற்பனை எவ்வளவுன்னு பாத்துக்கிட்டோம்னா 2003-4 காலகட்டத்துல 3639 கோடி தான் இருந்துச்சு. எப்ப? 2003 காலகட்டங்கள்ல. அதற்கப்புறம் திமுக ஆட்சிக்கு 6-11 அந்த காலகட்டத்துல திமுக சாதனையா 14,000 சில்லற கோடியா மாத்தினாரு. யாரு? தலைவர் கலைஞர். அதற்கப்புறம் ஆட்சி கட்டில 10 ஆண்டுகள் இருந்த அதிமுக அவங்க கடைசியா வெளியே வரும்போது 33,811 கோடியா மாத்திட்டு வந்தாங்க. மதுவால் விற்பனை, மது விற்பனைய தொடர்ச்சியா அதிகரிச்சாங்க. இந்த தமிழகத்தை முழுவதுமா மது நகரமா மாத்தினாங்க. மது குடிப்போரே இல்லை அப்படின்ற சூழலை இந்த திராவிட மாடல் அரசாங்கம் உருவாக்குச்சு. இந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் 33,000 விட்டுட்டு போன இந்த அதிமுகவோட மது விற்பனை இந்த 4 ஆண்டுகளில் 49,000 கோடியாக பொழுது மாறியுள்ளது. கிட்டத்தட்ட 15,000 கோடிகளை இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட்டியிருக்காங்க, வருவாயை கூட்டியிருக்காங்க. எதுல கூட்டுறாங்கன்னு பாருங்க. இவங்க வருமானத்தை கூட்ட வேண்டும் என்று நினைப்பது ஒண்ணு மது போதையில மட்டும்தான். இந்த மதுவினால அடிமையாகி அழிகிறது நம்ம குடும்பம் மட்டும்தான். அதனால வருங்காலங்கள்ல அதே மாதிரியே இந்த மதுக்கடைகளை நடத்தக்கூடியவர்கள் 100% பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக காரங்க தான். முன்னாள் அமைச்சர்கள், மத்திய மந்திரியா இருந்தவர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், இவர்கள் கையில தான். அதிமுக பார்த்துட்டோம், சசிகலா அவங்கள்ட்ட மட்டும்தான் ஒரு இந்த மது ஆலை இருக்கிறது. மற்ற மது ஆலைகளை நடத்துபவர்கள் அனைவருமே திமுக காரங்க. அவங்க எப்படி இதை நிறுத்துவாங்க? லட்சக்கணக்கில், கோடி கணக்கில் வருமானம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தொழிலை யாராவது விட்டுட்டு போவாங்களா? அப்ப இவங்களை தமிழகத்தை விட்டு அகற்றினா தான் அவங்க தொழில விட மாட்டாங்க. ஆனா திமுக அரசாங்கத்தை நீங்கள் விட்டு அழித்து விட்டீர்கள். இந்த திராவிட மாடல் அரசை இந்த தேர்தலிலே பாடம் புகட்டினால் மதுவிலக்கு தமிழகத்தில் சாத்தியம். மது என்ற ஒன்று, கஞ்சா என்ற ஒன்று இந்த தமிழகத்தில் அழித்து விட்டால்
ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகம் அமைதி பூங்காவாக மாறும். நமது குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கும். தாய் தகப்ப அண்ணன் தம்பி எல்லாத்தோடையும் சந்தோஷமா பழகுவாங்க. 24 மணி நேரம் பாசமா இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கணும்னு சொன்னா மதுவும் கஞ்சாவும் ஒழிய வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை தலைவர் அவர்கள் விடுத்துள்ளார்கள். மதுவிலக்கை தமிழகத்தில் உடனடியாக ஆளுகின்ற அரசாங்கம் இருந்தாலும் சரி, வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலாவது மதுவிலக்கை வருகின்ற ஆட்சியாளர்கள் அனைத்து கட்சிகளும் மதுவிலக்கை அமல்படுத்துகிறோம் என்ற கோரிக்கையை முன்வைத்து தேர்தல் பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். அந்த பிரச்சாரத்திற்கு அனைத்து சமூக மக்களுமே ஆதரவளித்து தமிழகத்தை அமைதி பூங்காவாக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாநகர் மாவட்ட அவை தலைவர் மௌலிஸ் குமார் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். நமது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நமது அன்பு சகோதரர் சொல்லியது போல, நம்முடைய மக்கள்லாம் கூலி வேலைக்கு போகிறாங்க. 500 ரூபா சம்பளம். சாயங்காலம் ஆனால் எங்கே போகிறோம்? 150 ரூபா குவார்டர் பிடிக்க போகிறோம். அடுத்து ஒரு 100 மீட்டரில் என்ன பண்ணுறாங்க? போலீஸ் பிடிச்சிக்கிறாங்க. மீதி இருக்க 300 ரூபாயும் அங்கே கொடுத்துட்டு போயிடுறான். அப்புறம் ஒரு குடும்பம் எப்படி நல்லாயிருக்கும்? பொருளாதாரம் இல்லாமல் எப்படி குடும்பம் நல்லாயிருக்கும்? அதுக்கு என்ன காரணம்? டிஎம்கேவை விரட்டி அடிக்கணும். அதுதான் காரணம். நம்மளோட இலக்கு என்ன அப்படின்னா, டிஎம்கே 2026 விரட்டுறோம். நம்ம மக்களோட இலக்கு அது மட்டும்தான். ஏன்னா நம்ம மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய பேர் சொல்ல முடியாம உட்காந்துருக்கீங்க, யார்கிட்ட நம்ம போய் சொல்றது அப்படின்னு. அதை பத்தி யோசிக்கணும்னா நம்ம கட்சி இருக்கு, அண்ணன் இருக்காங்க, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க. அதுக்கான வழி என்னவோ அதை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். கண்டிப்பா மக்களுக்காக செயல்படுறதுக்காண்டி தான் நாங்கள் இருக்கோம். இந்த மது ஈரோட்டில் மது போதைக்கு அடிமையாகி ஒரு குழந்தைய வெட்டுறான். ஒரு பச்சிலம் குழந்தைய ஒருத்தர் வெட்டுறான். அதுக்கு சட்டம் என்னன்னு சொல்லுது? அவன் மனநல பாதிக்கப்பட்டவன். எப்படி மனநல பாதிக்கப்பட்டவங்க ஒரு குழந்தைய வெட்டினவன? அதுக்கு என்ன காரணம்? அரசியல். யாரு? டிஎம்கே. ஆகையால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நம்மளுடையதாக மட்டுமே இருக்க வேண்டும். அதுல எந்த மாற்றம் கிடையாது. இந்த இடத்துல யாரு ஜெயிக்கணும்? நம்மளோட தயவு இல்லாம யாரும் ஜெயிக்க முடியாது. அதுக்கான என்னவோ அதை நம்ம உருவாக்குறோம். நம்மளுடைய மக்களாகி எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா எல்லாமே நடக்கும். நம்மளால முடிஞ்சதை கண்டிப்பா நம்ம மக்களுக்காக செய்வோம். மக்களும் நம்மளோட இலக்கு என்னவோ அதை நோக்கி பயணிக்கணும் என்று கூறி நன்றி கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்ற கொள்கையை கொண்ட சமநீதியாரின் அன்பு தம்பி குரு மணிகண்டன் முத்துராஜா தமிழர் தேசம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். தமிழ் வாழ்க. வீரமிகு பெரும்பாட்டன் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருடைய பொற்பாதம் போற்றி, சாதி சமநிலையற்ற சமூகத்திலே சமநீதி சமர்புரிய வந்திருக்கக்கூடிய சமநீதி போராளி அவர்களை வணங்கி, நாமக்கல் மாவட்டம் தமிழர் தேசம் கட்சி சார்பாக முன்னெடுத்திருக்கக்கூடிய மதுபோதை ஒழிப்பு பொதுக்கூட்டத்திலே தலைமை ஏற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரி தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மாநில செயலாளர் பே நதியா அவர்களே, இங்கே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாமக்கல் மாநகர் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் கோபி அவர்களே, நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் மகாமுனி அவர்களே, நாமக்கல் வடக்கு மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் நவீன் அவர்களே, மாநில மீனவர் அணி துணை செயலாளர் அருமை அண்ணன் பாஸ்கர் அவர்களே, மாநில தொழிலாளர் அணி துணை செயலாளர் சுப்பிரமணியன் அவர்களே, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் அருமை சகோதரி சங்கீதா அவர்களே, சேந்தமங்கலம் ஒன்றியத்தினுடைய செயலாளர் குமரேசன் அவர்களே, எருமப்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் அசோக் அவர்களே, எருமப்பட்டியினுடைய மேற்கு ஒன்றிய செயலாளர் சக்திவேல் அவர்களே, பேரூர் கழக செயலாளர் வீரமலை அவர்களே, எனக்கு முன்பாக பேசியிருக்கக்கூடிய மாநகர் மாவட்டத்தினுடைய அவைத்தலைவர் மௌலிஸ் அவர்களே, எனக்கு பின்பாக
நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய ஜம்புநாதன் அவர்களே, மேலும் இங்கு இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக நல்ல பல கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய அருமை சகோதரர் திருப்பூர் சுடலை அவர்களே, மேலும் இங்கே உணர்வு எழுச்சியோடு குழுமி இருக்கின்ற எனது உயிரினும் மேலான உறவுகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் KKS அன்பு தம்பி குருமணியனின் அன்பு நிறைந்த வணக்கங்கள். மதுவினால் வரக்கூடிய வருமானம் என் கண் முன்னே தோன்றிய போது அதே வேளையிலே அந்த மதுவினால் அழுகின்ற தாய்மார்களின் குரல் என் கண் முன்னே தோன்றியது. தன் தந்தையை இழந்து நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு குழந்தையின் முகம் என் கண் முன்னே தோன்றியது. மனிதன் அறிவு கட்டு காட்டு மிராண்டிகளைப் போல் வீதி எங்கும் திரிவதுதான் என் கண் முன்னே தோன்றியது. அதனால் மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை தவிர்ப்போம், அறிவுள்ள சமுதாயத்தை படைப்போம் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். மது மனித மதியை கெடுக்கும், மது மனிதனுடைய ஒழுக்கத்தை கெடுக்கும் என்று சொன்னவர் பெரியார் அவர்கள். மதுவினால் வரக்கூடிய வருமானம் என்பது ஒரு குஷ்டரோகியின் கையிலே இருக்கக்கூடிய வெண்ணெயை போன்றது என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பேரறிஞர் அண்ணாவின் வழி நின்று, தந்தை பெரியாரின் வழி நின்று நாங்கள் ஆட்சி செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 5000த்திற்கும் மேற்பட்ட மதுக்கடைகளை திறந்து வைத்து தமிழகத்தில் உள்ள தாய்மார்களின் தாலியை அறுத்துக் கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த டாஸ்மாக் நிறுவனம் தொடங்கப்பட்ட 2003 காலகட்டத்தில் டாஸ்மாக் உடைய ஆண்டு வருமானம் வெறும் 2300 கோடி ரூபாய் மட்டும்தான். எவ்வளவு? வெறும் 2300 கோடி தான். ஆனால் கடந்த ஆண்டு டாஸ்மாக் உடைய ஆண்டு வருமானம் 48,000 கோடி ரூபாய். என அன்பு சகோதரர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இந்த 20 ஆண்டுகளில் குடிகாரர்களை தான் தமிழகத்திலே வளர்த்து எடுத்திருக்கிறது. 2000 கோடியில் இருந்து இருக்கக்கூடிய வருமானம் 20 ஆண்டுகள்ல 50,000 கோடியாக மாறுகிறது என்று சொன்னால் இந்த அரசாங்கம் இந்த மக்களை படிக்க வைக்கவில்லை, மாறாக குடிக்க வைத்திருக்கிறது. இங்க ஒரு மிகப்பெரிய அவலம் நடந்து கொண்டிருக்கிறது என் அன்பு சகோதரர்களே. இங்கே IAS படித்தவர்கள் இந்த அரசாங்கத்தால் சாராயம் விற்பதற்காக பணிக்கப்படுகிறார்கள். நல்லா கேட்டுக்குங்க, இங்கே IAS படித்தவர்கள் தான் சாராயம் விற்பதற்காக படிக்கப்படுகிறார்கள். IPS படிப்பவர்கள் அந்த சாராயம் விற்கும் போது எந்த பிரச்சனையும் எழாமல் இருப்பதற்காக காவலுக்கு பணியமர்த்தப்படுகிறார்கள். இதுதான் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய அவலம். நீங்க கேட்கலாம், தீபாவளி வந்துச்சுன்னா ஒரு டார்கெட், பொங்கல் வந்துச்சுன்னா ஒரு டார்கெட். யார் தலைமையில? மாவட்ட ஆட்சியர் தலைமையில டாஸ்மாக் நிர்வாகம் கூடி ஒரு IAS போன்ற IAS பதவியில் இருக்கக்கூடிய இயக்குனர் தலைமையில டாஸ்மாக் நிர்வாகம் கூடி பொங்கல் பண்டிகை வருகிறதா, இத்தனை கோடி ரூபாய்க்கு இலக்கு. தீபாவளி பண்டிகை வருகிறதா, இத்தனை கோடி ரூபாய்க்கு இலக்கு. வித்தே ஆகணும். எது உத்தரவு போடுறது? யாரு? தமிழ்நாடு அரசாங்கம். யாரை வச்சு செய்யுது? ஒரு IAS படிச்சிருக்கக்கூடிய கலெக்டரை வச்சு செய்யுது. IPS படிச்சிருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரியை காவலுக்கு நிறுத்துகிறது. இது எவ்வளவு பெரிய அவலம், எவ்வளவு பெரிய அவலம் பாருங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு 5000த்திற்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் இங்க இருக்குதுன்னு சொல்றோம். இதுல வரக்கூடிய ஆண்டு வருமானம் 48,000 கோடி ரூபாய்ன்னு சொல்றோம். இந்த வருவாய் இவர்களுக்கு போதவில்லை. யாருக்கு? அப்பா அவர்களுக்கு. ஏன் சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? போகிற இடங்களெல்லாம், நான் தமிழ்நாட்டுக்கு செல்கிற இடங்களெல்லாம் என்னை பார்க்கிற பெண்கள் அவர்களும் அப்பா அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று அவரே சொல்லிக்கிறார். நான் கேட்கிறேன், எந்த அப்பனாவது தன்னுடைய பெத்த பிள்ளையினுடைய தாலியை அறுப்பானா அப்படின்னு தேர்தலுக்கு வரும்போது நீங்க கேள்வி எழுங்க. பெத்த பிள்ளையின் தாலியை அறுக்கக்கூடியவன் அப்பனா அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேளுங்க. யாராவது அறுப்பானா?
ஆனா இவன் இருப்பான். இந்த அரசாங்கம் இருக்கும், இந்த அப்பா இருப்பார், தாலி இருப்பார். எத்தனை ஆயிரம் பேர் போட்டு காமிச்சாப்ல அருமை சகோதரர் அத்தை கனிமொழி, மரியாதைக்குரிய அத்தை கனிமொழி அவர்கள். ஏன்னா அவர் அப்பான்னா அவங்க அத்தையா தான் இருக்க முடியும். சரிதானே உறவுமுறை? உறவுமுறை சரிதானமா? அத்தை கனிமொழி சொல்கிறார், இளம் விதவைகள் நிறைந்த மாநிலமாக இந்த தமிழகம் இருக்கிறது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை மாற்றுவோம் சொன்னார். மரியாதைக்குரிய நம்முடைய சகோதரர் உதயநிதி அவர்கள் சொன்னார், என்ன சொன்னார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகத்தை படைப்போம் சொன்னார். இவங்க தாத்தங்காலத்திலிருந்து இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், சமூக வலைதளங்கள்ல வந்து கொண்டிருக்கிறது. தாத்தா சொன்னார் பூரண மதுவிலக்கு தமிழகத்தில். அதன் பிறகு அப்பா சொன்னார் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு. அதன் பிறகு இப்ப அண்ணன் சொல்கிறார் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு. அதன் பிறகு உதயநிதி இன்பநிதி சொல்வார் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு. சின்ன பிள்ளைக்கு முட்டாயை கொடுத்து ஏமாத்தி வேலை வாங்குறது மாதிரி இவர்கள் இந்த தமிழக மக்களை ஏமாளிகளாக ஆக்குறார்கள். இந்த டாஸ்மாக் வருமானம் போதலையா? 48,000 கோடி பத்தலையா? இது ஆண்கள் மட்டும் குடித்து வருகிற வருவாய். எப்படி தமிழ்நாட்டில் ஆண்கள் மட்டும் தினக்குடிகாரர்களாக தினமும் குடித்து வரக்கூடிய வருவாய் 48,000 கோடி ரூபாய். இது இந்த அரசாங்கத்திற்கு போதவில்லை. அதனால என்ன பண்றான்? தமிழகத்தில் உள்ள பெண்களும் குடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் இது ஆச்சரியமாக இருக்கலாம். தமிழகத்திலே பெண்கள் குடிப்பதற்கு என்ன திட்டத்தை தீட்டலாம் என்று அவர்கள் யோசித்த போது அதற்கு சட்டத்திலே இடம் இருக்கிறது. FL3 வகை மதுபான கடைகள். அது என்ன FL3 வகை மதுபான கடைகள்னா, இது போன்ற நகரங்கள்ல பெரிய பெரிய விடுதிகள் இருக்கும். அந்த விடுதிகள்ல மது கூடங்கள் இருக்கும். அங்க அந்த மது கூடங்களுக்கு வழங்கக்கூடிய உரிமம் தான் FL3 வகை உரிமம். அந்த உரிமம் பெற்றிருக்கிற ஹோட்டல்கள் சமீபத்தில் என்ன அறிவிப்பு வெளியிடுகிறார்கள்? நீங்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விளம்பரம் கொடுக்கும் போது நீங்கள் தனியாளாக எங்கள் மது கூடத்திற்கு வந்தால் 1000 ரூபாய். நீங்கள் ஜோடியாக, அதாவது ஜோடினா புரியுதுங்களா, ஒரு ஆண் ஒரு பெண்ணோட வந்தால் 1000 ரூபாங்கிறத 750 ரூபாய்க்கு மது தர்றோம். எப்படி இருக்கு பாருங்க. தமிழர்களுடைய கலாச்சாரத்தின் மீதான படையெடுப்பு இது. தமிழர்களுடைய பண்பாட்டின் மீதான போர் இது. இதை நிகழ்த்துகிறது இந்த திராவிட மாடல் அரசாங்கம். பெண்களை குடிக்க வைக்கிறான். எப்படி கூப்பிட்டு குடிக்க வைக்கிறான்? இந்த இளம் பெண்களை கவர்வதற்காக நீங்க ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஜோடியா வந்தீங்கன்னா நாங்க குறைஞ்ச விலைக்கு மது கொடுக்கிறோம் சொல்றான். நீ டாஸ்மாக் கடைங்கிற பேர்ல திறந்தாதானே உனக்கு பிரச்சனை. நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க, போராட்டம் பண்ணுவீங்க, எங்களை கண்டிச்சு கோஷம் போடுவீங்க. நான் அப்படிலாம் திறக்க மாட்டேன். இவங்க எப்பவுமே வித்தியாசமான ஆளுங்க. அரசாங்கம் வந்து நெடுஞ்சாலைகள்ல இருக்க டாஸ்மாக் எல்லாம் மூடுன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? இப்படி நெடுஞ்சாலை இருக்குன்னா இந்த பக்கம் வாசப்படி இருக்குன்னா வாசப்படி அடைச்சிட்டு இந்த பக்கம் வச்சிருவான். இது நெடுஞ்சாலையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். இவன் எப்படி சிந்திக்கிறான்? டாஸ்மாக்ங்கிற பேர்ல திறந்தாதானே உனக்கு பிரச்சனை, நான் திறக்கிறேன், அதுக்கு இன்னொரு பேர் வைக்கிறேன். என்ன பேரு? மனமகிழ் மன்றம். பாத்திருக்கீங்களா? ரெக்ரியேஷன் கிளப் இங்கெல்லாம் இருக்குமே, இருக்காங்க நாமக்கல்ல இருக்கு. மனமகிழ் மன்றங்கிற பேர்ல டாஸ்மாக் தொடங்குறான். அது விதியே சட்டமே என்ன சொல்லுதுன்னா, மனமகிழ் மன்றத்துல எத்தனை பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்களோ அந்த உறுப்பினருக்கு மட்டும்தான் மது விநியோகம் பண்ணணும். ஆனா என்ன பண்றாங்க? மாறாக டாஸ்மாக் கடைகள்ல விற்பதை போல தினமும் 24x7 மது கடை அங்க ஓடுது மனமகிழ் மன்றங்கிற பேர்ல. தமிழ்நாட்டில் இப்ப திறந்துகிட்டு இருக்கா திமுக பிரமுகர் அத்தனை பேருக்கும் மனமகிழ் மன்றம் லைசன்ஸ் கிடைக்குது. எல்லா இடத்திலையும் திறக்கிறான். டாஸ்மாக் 10 சொல்லி இதுல வருமானம். ஆண்கள் மட்டும் குடிக்கிறது போதான்னு சொல்லி பெண்களை குடிக்க வைப்பதற்கு நட்சத்திர விடுதிகள். இப்படி தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் இந்த மக்களை குடிக்க வைப்பதற்காக சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, குடிப்பதனால் 200 வகையான நோய்கள் வரும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். மூளையை பாதிக்கும், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும், கல்லீரலை பாதிக்கும், கணையத்தை பாதிக்கும், புற்றுநோயை உண்டாக்கும் என்று தொடர்ச்சியாக மருத்துவர்கள் பேசுகிறார்கள். வலையொலிகள்லாம் வருது. ஆனாலும் குடிப்போருடைய எண்ணிக்கை குறைவதில்லை. இந்த மக்களின் மீதான இந்த ஆளுகிற அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை. எப்படியா இருந்தாலும் நாய் வித்த காசு குறைக்குதான்னு ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க. நாயை வித்த காசு குறைக்குதான்னு சொல்லுவான்.
சாராயம் வித்து வந்தா என்ன, எதை வித்து வந்தா என்ன, காசு வந்தா போதும் நினைக்கிறாங்க. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? பூரண மதுவிலக்குன்னாங்க. ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தமிழகத்தெல்லாம் மதுவை ஒழிக்க முடியாதுங்க. பக்கத்து மாநிலத்தெல்லாம் விக்கிறாங்க, அங்க போய் குடிச்சுவாங்க. பக்கத்து மாநிலம் மும்பை போன்ற பக்கத்து மாநிலத்துல விபச்சாரம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல நீ விபச்சாரத்தை கொண்டு வைப்பியா? இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தை கேட்கிறேன். பக்கத்து மாநிலத்தில் இருக்குதா, அதனால இவங்க எங்க சரக்கு விற்கிறாங்க. இந்த துறை மதுவிலக்கு அமலாக்கத்துறைன்னு ஒரு துறை இருக்கு தெரியுங்களா? ஒருத்தனுக்கு பேரு வந்து யோக்கிய சிகாமணியா, அவன் செய்யறது எல்லாம் அயோக்கியத்தனமா. பேரு எப்படி யோக்கிய சிகாமணி, ஆனா செய்யறது எல்லாம் அயோக்கியத்தனம். பேரு மதுவிலக்கு அமலாக்கத்துறை, அதுதான் இங்க சரக்கு டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு சரக்கு விக்குது. இவங்க சொல்ற காரணம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டிலே டாஸ்மாக் மதுக்கடைகளை திறப்பதற்கு காரணமாக இவங்க சொல்றது, தமிழ்நாட்டுல கள்ளச்சாராயம் பெருகிவிட்டது, கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்காக நாங்கள் நல்ல சாராயத்தை கொண்டு வந்து விற்கிறோம் சொல்றான். நீ 20-25 ஆண்டுகளா நல்ல சாராயத்தை விக்கிறீல்ல. சாராயத்துல நல்லது கெட்டதுன்னு கிடையாது மக்களே, சாராயம்னாவே அது கெடுதல் தான். நீ நல்ல சாராயத்தை 20 ஆண்டுகளா விக்கிறேன்னு சொல்றீல்ல. ஏன் போன வருஷம் 68 பேர் கள்ள சாராயத்தை குடிச்சு கள்ளக்குறிச்சியில இறந்து போனானா இல்லையாங்க? செய்தி தெரியுமா உங்களுக்கு? கள்ளக்குறிச்சியில் கள்ள மதுவை குடித்து 68 பேர் இறந்து போனார்கள். உடனே ஊர்வாயை அடைக்கிறதுக்கு ஓடோடி போய் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைக்கு 10 லட்சம் கொடுத்தார். கள்ளச்சாராயம் காய்ச்சுவது என்பது சட்டவிரோதம். அந்த காய்ச்சிய கள்ளச்சாராயத்தை வாங்கி அருந்துவது என்பதும் சட்டவிரோதம். சட்டவிரோதம் என்று தெரிந்தே குடித்து இறந்து போன அவர்களுக்கு தலைக்கு 10 லட்சம் வழங்குகிற இந்த அரசாங்கம் உள்நாட்டு உற்பத்தியிலே முக்கிய பங்கு வைக்கக்கூடிய என்னுடைய மீனவன், என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் இலங்கை கடற்படையால் சுட்டு கொலை செய்யும் போது ஒரு பைசா கொடுக்க முன் வரதில்ல. ஒரு பைசா கொடுக்க முன் வரதில்லை. ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொள்ள போது ஒரு பைசா கொடுப்பதற்கு முன் வரதில்லை. ஆனா என்ன செய்யுது? கள்ளச்சாராயத்தினால் இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயை கொடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா எங்கேயாவது ஒரு மதுக்கடை, ஒரு கள்ளுக்கடை இருந்தா அது அந்த காலம். ஊருக்கு நடுவால டாஸ்மாக் கடை இருந்தா அது ஐயா ஸ்டாலின் வந்த காலம் அப்படின்னு பொதுமக்கள் வரும்போது என்கிட்ட சொன்னாங்க. உண்மைதானே அது? அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? அன்றைக்கு இருக்கக்கூடிய கக்கன், காமராஜர் போன்றவர்கள் என்ன செஞ்சாங்க? எப்படியாவது பள்ளிக்கூடத்தை கட்டணும், பள்ளிக்கூடத்தை கட்டி இந்த மக்களே வாங்கள் படியுங்கள் படியுங்கள் என்று கூப்பிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி, ஐயா ஸ்டாலின் போன்றவர்கள் மதுக்கூடங்களை திறந்து வைத்துக் கொண்டு, வீதிக்கு ஒன்று தெருவுக்கு ஒன்று மதுக்கூடங்களை திறந்து வைத்துக் கொண்டு மக்களை வாங்க குடிங்க குடிங்க என்று கூப்பிடுகிறார்கள். அப்படின்னா வருமானம் வருமா? அப்படின்னா வருமானம் வருமா? உங்க ஊர் அமைச்சர் தான் நினைக்கிறேன் ஒருத்தர், இதுக்கு முன்னாடி இருந்தாரு முத்துசாமி, மரியாதைக்குரிய முத்துசாமி. அவர் கொஞ்ச நாள் இருந்தார், மதுவிலக்கு அமைச்சரா இருந்தார். அவர் புதிய புதிய சிந்தனைகளை கொண்டு வந்தார். எப்படி தெரியுமா? நீங்கள் குடித்து விட்டு ரோட்டிலே நடமாடக்கூடியவர்களை குடிகாரர்கள் என்று சொன்னால் அண்ணன் முத்துசாமி அவர்களுக்கு வெகுவாக கோபம் வந்துடும், கடும் கோபம் வந்துடும். அவர்களை எப்படி அழைக்கணும்னு சொன்னார் தெரியுமா? மது பிரியர்கள் என்று அழைக்க வேண்டும். எப்படி இருக்கு பாருங்க பேரு. வழக்கமாத்துக்கு பேரு பட்டு குஞ்சமா. ஊர்ல கிராமத்துல சொல்லுவாங்கல்ல, குடிகார பயணி, குடிகார பயணி அந்த தமிழர்களை ஆக்கி வச்சிருக்க. அவனுக்கு பேர் வேற வைக்கிற கௌரவமா, மது பிரியர்கள்னு, மது பிரியர்கள்னு வச்சிருக்க. அவர் தான் ஒரு ஐடியாவை கொண்டு வந்தார். கோட்டர் இன்னைக்கு எவ்வளவு? 140 ரூபாயா? ஒரு குவார்டர் விலை எவ்வளவு? 140, 150, 140, 160 ரூபா. கரெக்டா சொல்றாங்க. 160 ரூபா. பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறதோட ஐயோக்கிய பயிலுங்க. அதுல ஒரு 1000 கோடி. டாஸ்மாக் குடிக்கிற சரக்குல 1000 கோடி விக்கிறதே கேவலம் ஊழல். அதுல ஒரு ஊழல். ஒரு குவார்டருடைய விலை 160 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதை குடிக்கிறது நம்முடைய குடிமகன்களுக்கு, அண்ணன் முத்துசாமி சொல்வதை போல மது பிரியர்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு 160 ரூபாய் ரெடி பண்றதுக்கு. அதனால அவர் ஒரு யோசனையை முன்வைத்தார். அந்த யோசனை என்னன்னா, அந்த குவார்டர்லையும் பாதி 90 ml 90 ml இவ்வளவு புட்டியில சரக்கு கொடுக்கிறோம். மது பிரியர்களுடைய கோரிக்கையை ஏற்று நாங்கள் 90 ml, அதுக்கு பேர் என்ன, கட்டிங் சரக்கு கொடுக்கிறோம்.
அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் மரியாதைக்குரிய உங்களுடைய பகுதியை சார்ந்த அமைச்சராக முன்னாள் மதுவிலக்கு அமைச்சராக இருந்தார் முத்துசாமி அவர்கள். இப்படி போன்றவர்களை இந்த மாதிரி அறிவுபடுத்தவர்கள் தான் நான் அமைச்சராக ஆக்கி வச்சிருக்கோம். எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. குடிப்பதற்கு இந்த மக்களை எப்படிலாம் கூப்பிடலாம்? நாட்டுல ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, திருப்பூர், கோயம்புத்தூர், நாமக்கல் போன்ற தொழில் நகரங்கள்ல 2 கோடி பேர் வந்துட்டான். வட மாநிலத்தவர்கள் 2 கோடி பேர் உள்ள வந்துட்டான். இன்னைக்கு பல தொகுதிகள்ல வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய அளவுக்கு இன்னொரு 10 வருஷத்துல வந்துருவான். சட்டமன்ற உறுப்பினர் யார் வரணும் வரக்கூடாதுங்கிறதுக்கு வடக்க முடிவு பண்ணுவான் இன்னொரு 10 வருஷத்துல அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆள் பூரா தினக்குடிகாரனா மாறி போனான். முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிச்சான்? இன்னைக்கு மட்டும்தான் குடிப்பேன்னு ஆரம்பிச்சான். நான் எப்பயாவதுங்க திருவிழா சமயத்துல குடிப்பேங்க. என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேனா நான் போய் குடிப்பேங்க. ஏதாவது விசேஷம் வச்சா நான் குடிப்பேன். மற்றபடி நான் போகவே மாட்டேன், தொடக்கூட மாட்டேங்க. தினக்குடிகாரர்களாக 24 மணி நேரமும் உணவை அன்றி மதுவை குடித்தே வாழக்கூடிய அத்தனை பேரும் தொடங்கிய புள்ளி நான் எப்போதாவது தான் குடிப்பேன் என்ற புள்ளியிலிருந்து தொடங்கியவர்கள் தான் தினக்குடிகாரர்களாக மாறி போனார்கள். இப்படி சொல்றவெல்லாம் தினக்குடிகாரர்களா மாறிட்டதுனால 8 மணி நேரம் நின்று வேலை பார்க்க முடியல. தொழில் திறன், வேலை திறன் அவர்கள்ட்ட குறைஞ்சிருச்சு. ஒரு நாள் குடிச்சிட்டு 2 நாள் லீவ் போடுறது. முதலாளிகளுக்கு சரியாக நடந்து கொள்வதில்லை. பார்த்தா நம்மால பூரா நாமக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய முதலாளிகள்லாம் இவனை தமிழனை கொண்டு வந்து வச்சோம்னா இவன் குடிச்சு விட்டு 2 நாளைக்கு 3 நாள் லீவ் போடுவான், 4 நாளைக்கு 5 நாள் லீவ் போடுவான். கூப்பிடுறா வடக்கன ரேஷன் அரிசி தான் கெட்டுச்சு கொண்டு வந்து வச்சா எத்தனை நாள் 24x7 ஒரு காமெடியில சொல்லுவாங்க பாருங்க, கோபி சுதாகர் எங்க சித்தப்பன் வந்துகிட்டு இருக்கான், 40 ரூபாய்க்கு வேலை செய்யறக்கா வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லுவான் பாருங்க. அந்த மாதிரி இன்னைக்கு எவ்வளவு கம்மியாக ஊதியம் கொடுத்தாலும் சரி அதற்கு வேலை செய்வதற்கு தயாராக வடக்கத்தியர்கள் வந்து விட்டார்கள். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இன்னும் குடியிலிருந்து மீறல. என் தாத்தா பாட்டை பூட்டை எல்லாம் 16 புள்ள பெத்தான். எப்படி? 16 பிள்ளை பேர்களை பெற்றவன் என்னுடைய தாத்தன் பாட்டன் எல்லாம். ஆனா இன்னைக்கு என்ன? கருத்தரிப்பு மையங்கள் அங்கங்க ஒண்ணு இருக்கு. எதுக்கு? கருத்தரிப்பு மையங்கள். அன்னைக்கு குழந்தை வேணான்னு தூக்கி போட்டு போனான். 16 பிள்ளைய பத்தி என்னால வழக்கம் பிள்ளை இருந்தா நீ வச்சுக்க தானமா கொடுத்துட்டு போனான். என்ன பண்றதுன்னு தாய்மார்களுக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு என்ன பண்றான்? எப்படியாவது ஒரு குழந்தை, எந்த டாக்டர் டிவி வந்துகிட்டு இருக்கு, இதுல எந்த டாக்டர் சொல்றாரு? கருத்தரிப்பு மையங்களை தேடி இந்த தமிழன் ஓடிக்கொண்டிருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அதற்கும் இந்த மதுதான் காரணம். அப்படி இத்தனை அழிவுகளை இந்த மண்ணிலே விதைக்கக்கூடிய மதுவை, அந்த மதுவை ஆதரித்து காய்ச்சறவனும் அவன் தான், விக்கிறவனும் அவன் தான். எப்படின்னு கேட்பீங்க? திமுகவில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் TR பாலு கோல்டன் வாட்ஸ்னு ஒரு நிறுவனத்தை வைத்து அதுல சாராயம் காய்ச்சறாரு. அந்த சாராயத்தை டாஸ்மாக்ல விற்கிறாரு. அதுதான் நீங்க வாங்கி குடிக்கிறீங்க. சசிகலா, இளவரசி போன்றவர்களுக்கு கோல்டன் மிடாஸ் நிறுவனம் இருக்கு. அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு ஒரு நிறுவனம் இருக்கு, சாராயம் காய்ச்சற நிறுவனம். இப்படி திமுகவை சேர்ந்தவர்கள், அதிமுகவை சேர்ந்தவர்கள் சாராயம் காய்ச்சுகிற ஆலை வைத்திருக்கிறார்கள். திமுக வந்தா திமுக காரன் ஆலையில இருந்து நிறைய கொள்முதல் பண்ணுவான், அதிமுக காரன் வந்தா அதிமுக காரன் ஆலையில இருந்து நிறைய கொள்முதல் பண்ணுவான். இதுதான் மாறும், மத்த எதுவுமே மாறாது. மத்த எதுவும் மாறாது. எப்படி இந்த போதை பழக்கம் ஒரு சமூக பழக்கமாக, அருமை சகோதரர் திருப்பூர் சுடலை அவர்கள் பேசினாங்க பாருங்க, ஒரு சமூக பழக்கமாக இதை மாற்றி விட்டார்கள். சோசியல் ட்ரிங்கிங். எப்படி இதற்கு காரணம்? சினிமாவும் ஒரு முக்கிய காரணம். இன்னைக்கு சினிமா இருக்கு பாருங்க, சினிமாவிலே உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரஜினி புகைக்கிறார், குடிக்கிறார். விஜய் புகைக்கிறார், குடிக்கிறார். அஜித் புகைக்கிறார், குடிக்கிறார். எந்த நடிகரா இருந்தாலும் சரி, அவர் திரையில தோன்றும் போது இந்த கையில சிகரெட்டு இல்ல இப்படி ஒரு பீர்ல இட்லியை பசஞ்சு தின்ற நடிகர்கள் எல்லாம் இங்க இருக்கிறார்கள். இருக்கிறாங்களா இல்லையா? சினிமாவை பாக்குறீங்கல்ல? அதுவும் இப்பெல்லாம் வர்ற படங்கள்லாம் முழுக்க முழுக்க போதையின் வகைகள். நம்ம படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். கஞ்சா போன்ற போதைகளை குடித்தவனுக்கு அண்ணன் தெரியாது, தம்பி தெரியாது, அக்கா தெரியாது, தங்கை தெரியாது, கூட பிறந்த தாயமும் தெரியாது. ஆனா அதை தாண்டிய போதை பழக்கம் கஞ்சா, அபின், ஹெராயின், கொக்கைன், ஸ்டாம்ப் வடிவிலான போதை. ஒரு ஸ்டாம்ப் மாதிரி இருக்கும்,
கடையில விற்கும், அதை வாங்கி நாக்குல ஒட்டிக்கிட்டா ஒரு நாள் முழுக்க போதை. 10 ரூபாய்க்கு மாத்திரை விற்கிதுங்க, 10 ரூபாய்க்கு போதை மாத்திரை. எப்படி இருக்கு பாருங்க அந்த நிலை. 10 ரூபாய்க்கு போதை மாத்திரை வாங்கி போட்டு ஒரு நாள் முழுக்க போதையா கிடக்கிறான். போதை ஊசியை ஏத்திட்டு ஒரு நாள் முழுக்க போதை ஊசி போடுறவெல்லாம் முழுவதுமாக மனநோயாளிகள் மாறி போயிடுவான். இதையெல்லாம் அறிமுகப்படுத்தினது யாருன்னு கேட்டா இந்த சினிமாவில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் போதை பழக்கம் செய்பவர்கள் தான் ஹீரோயிசமாக காட்டுது. யார் குடிக்கிறானோ ஹீரோ குடிப்பார். அப்ப அந்த காலத்தெல்லாம் ஹீரோங்கிறவரு நல்லா சேவ் பண்ணிருப்பாரு, நல்லா அப்படியே அமுல் பேபி மாதிரி இருப்பாரு, யாரையும் கொலை பண்ண மாட்டாரு, கொள்ளையடிக்க மாட்டாரு, எதுவும் செய்ய மாட்டாரு, கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள்லாம் ஈடுபட மாட்டாரு, யோக்கியனா இருப்பார். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹீரோலாம் என்ன பண்றாங்க, அவர் முதல்ல கஞ்சா குடிப்பாரு, இல்லைன்னா அபீன் குடிப்பாரு, எதையாவது ஒண்ணு குடிச்சிட்டு சரக்கு அடிச்சுட்டு ஒருத்தனை தலையை வெட்டி தூக்கி போடுவார். அப்ப வருங்கிற இந்த தலைமுறை, வருங்கால இளைய தலைமுறை அததான் ஹீரோயிசமா நினைக்குது. லியோ போன்ற படங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. லியோ, கைதி, இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஒருத்தர் இருக்கார். அவர் எடுக்கக்கூடிய அத்துணை படமும் போதையை பத்தி தான் இருக்கு. அவர் படத்துலதான் போதை எப்படி இருக்குன்னே தெரிஞ்சுக்கணும் இந்த இளைய தலைமுறை. ஏதாவது ஒரு படம் கதை களத்திற்கு தேவைப்படுகிறது, அந்த போதையை வச்சு எடுக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஆனா முழுவதும் எடுக்கின்ற அத்துணை படமும் போதை தான். அப்ப நீங்க இளைய தலைமுறைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு ஹீரோனா விஜய் அந்த போதை பழக்கத்துக்கு சிகரெட் குடிக்கிறான்னா அவன் என்ன நினைப்பான்? விஜயை ஃபாலோ பண்ற அத்தனை பேர் என்ன நினைப்பாங்க? சிகரெட் குடிக்கணும்னு நினைப்பாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அன்பண்ணன் விஜய் அவர்களுக்கு ஒரு கட்டளை, ஒரு உத்தரவு, அன்பான கட்டளை. நீங்க இனிமே புகைப்படைக்க, உங்களுடைய படத்துல புகைப்பிடிப்பதையும் குடிப்பதையும் நிறுத்துங்கள். உண்மையிலேயே இந்த தமிழக மக்களுக்காக தான் நீங்கள் களத்திலே நிற்கிறீர்கள் என்று சொன்னால் புகைப்பதையும் குடிப்பதையும் நீங்கள் நிறுத்துங்கள். அதன் பிறகு எல்லாத்தையும் பேசலாம். இது ஒரு சமூக நோய். இந்த சமூக நோயை விரட்டுவதற்கு நாம தயாரா இருக்கணும். ஏன் திமுக அதிமுக இதுக்கு தயாரா இல்லைன்னு நீங்க கேட்பீங்க. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் என்றைக்குமே சிந்தித்து விடக்கூடாது. இந்த அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் வாக்கு போடுகிற வாக்கு மெஷின்களாக நீங்கள் இருக்க வேண்டும். தமிழகத்திலே 1,25,00,000 பேர் முத்திரையர்கள். தமிழகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் 1,25,00,000 பேர் முத்திரையர்கள் வாழுகிறார்கள். மான உணர்ச்சியோடு இந்த முத்திரையர்கள் எல்லாம் வாக்கு செலுத்தினால் 40க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் முத்திரையர்கள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகள். ஆனா இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்கு? காலங்காலமா அதிமுகவுக்கு வாக்களித்தீர்கள், காலங்காலமாக திமுகவிற்கு வாக்களித்தீர்கள். அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைப்பிலேயோ திமுகவில் இருக்கக்கூடிய அமைப்பிலேயோ அமைப்பு ரீதியாக 100க்கும் மேற்பட்ட மாவட்டங்களை வைத்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளர் பதவி உங்களுக்கு கொடுத்திருப்பாங்களா? ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளர் பதவி? என் அன்புக்குரிய சகோதரர்களே, சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளை கடந்து விட்டோம். இந்த சுதந்திர இந்தியாவில் இதுவரை பாராளுமன்றத்தினுடைய மாநிலங்களவை மண்ணை மிதிக்காத ஒரு பாவப்பட்ட சமூகம் இந்த முத்தரையர் சமூகம். எவ்வளவு பெரிய அவலம்! 1971 இந்த மக்களை ஆய்வு செய்த சட்டநாதன் கமிஷன் சொல்கிறது, முத்தரையர் சமூகம் தமிழகத்திலே உடல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஒரு பாவப்பட்ட சமூகமாக இருக்கிறது. இந்த சமூகத்திற்கு அரசாங்கம் ஏதேனும் சிறப்பு உதவிகளை செய்ய வேண்டும் பரிந்துரை கொடுத்துட்டு போயிருக்கான். எப்போ? 1971 கொடுத்துட்டு போன பரிந்துரை. அப்பவே நம்ம மக்களை ஆய்வு செய்து, இவன் தினக்கூலிகளாக இருக்கிறான், விவசாய கூலிகளாக இருக்கிறான், இவனுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு போனாங்க. எந்த அரசாங்கமாவது செய்தா? இதுவரை உங்களை பற்றி கவலைப்பட்டதுண்டா? உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கொடுத்ததுண்டா? அதிமுக வந்தாலும் ஒரு அமைச்சர் தான் நாய்க்கு எலும்பு துண்டை போடுற மாதிரி, திமுக வந்தாலும் ஒரு அமைச்சர் தான் நாய்க்கு எலும்பு துண்டை போடுற மாதிரி. அந்த அமைச்சரும் அதிமுக என்ன பேச சொல்லுதோ அதான் பேசுவார், திமுக என்ன சொல்லுதோ அதான் பேசுவார். அவராக இந்த சமுதாயத்திற்கு எதையும் பேச முடியாது. அப்ப ஒரு முடிவு பண்றோம், இந்த தமிழகத்திலேயே சமூக இயக்கமாக இருந்து கொண்டு நீ இந்த சமூக இயக்கத்துல பொறுப்பாளராக வரணும் சொன்னா உனக்கு முதல் தகுதி நீ குடிக்காம இருக்கணும்னு சொன்ன தெம்பும் திராணியும் சமநீதி போராளி அண்ணன் கே செல்வகுமாருக்கு தான் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த அமைப்பு வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் என்ற ஒரு சமூக இயக்கம். இந்த சமூக இயக்கம் முடிவு பண்ணுச்சு, இவங்கள்ட்ட போய் இன்னமே பிச்சை கேட்க கூடாது. நம்மளுக்கு பேசியிருந்தோம் இதுக்கு முன்னாடிலாம், சங்கமா இருக்கும் போது எங்களுக்கு அதிமுகவில் பிரதிநிதித்துவம் கொடு, திமுகவில் பிரதிநிதித்துவம் கொடு, அந்த கட்சியில கொடு, இந்த கட்சியில கொடு. புதுசா அண்ணன் தொடங்கி இருக்காரு
விஜயோட கட்சியில கூட நம்ம மாவட்ட செயலாளர் ஒருத்த கூட இல்ல. இப்படி தொடர்ச்சியா பேசணும். ஒரு முடிவுக்கு வர்றோம், தெளிவான ஒரு முடிவுக்கு வர்றோம். இவங்கள்ட்ட என்னமே பிச்சை கேட்டு நிக்க கூடாது. வீரமுத்திரர்களுக்காக ஒரு அரசியல் முகம் இருக்க வேண்டும். அந்த அரசியல் முகம் தான் தமிழர் தேசம் கட்சி. இந்த தமிழர் தேசம் கட்சி மூலமா நீ எவனுக்கு ஒன்றிய செயலாளர் பதவி கொடுக்கல, அவனுக்கு நான் வந்து மாவட்ட செயலாளர் கொடுக்கிறேன். நீ எந்த சமூகத்தை சார்ந்தவனுக்கு மாவட்ட செயலாளர் கொடுக்கலையோ அதே சமூகத்தை சார்ந்தவனுக்கு நான் மாநில செயலாளர் கொடுக்கிறேன்னு உட்கார வச்சிருக்கோம். நீ எதை கொடுக்கலன்னு சொன்னியோ அதை கொடுக்கறதுக்கு தான் எங்க இயக்கம் இருக்கு. நீ எதை செய்ய மறுக்கிறியோ அதை செய்ய வைக்கிறதுக்கு தான் எங்க இயக்கம் இருக்கு. எம்எல்ஏ எம்பி அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு கூட்டணி கட்சிகள்லாம் அண்ணன் துரை வைகோ பேசுகிறார். எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை மதுவிலக்கு தான். ஆனா கூட்டணியில இருக்கிறதுனால இந்த தெருவில் இறங்கி எல்லாம் போராட முடியாதுங்க. பேட்டியில சொல்ற இந்த நாட்டுக்கு இந்த நாட்டு மக்களுக்கும் போராடினால்தான் உரிமையை பெற முடியும் என்ற ஒரு சித்தாந்தத்தை விதைத்தது பொது உடைமை கட்சிகள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் இன்னைக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா? எந்த செங்கொடியாவது இந்த மதுவுக்கு எதிராக போராடியது உண்டா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ இந்திய கம்யூனிஸ்டோ எந்த கட்சியாவது மதுவுக்கு எதிராக போராடியது உண்டா? இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா மாசானா கவனிப்பு வந்துருது, தேர்தலானா 25 கோடி ரூபாய் வருது. இல்லன்னு சொல்லுங்க. அப்ப எப்படி போராடுவாங்க? ஆனா நாம முடிவு செய்தோம், இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய அக்கிரமங்களை எதிர்த்து கேட்பதற்கு ஒரு ராஜ ரத்தத்தில் வந்தவர்களால் தான் முடியும். வேற யாருங்க? எத்தனையோ சமூகங்கள் தமிழகத்தில் இருக்கு. ஆனா இது நீ செய்யறது தப்பு, தர்மத்துக்கு விரோதமானது, அதை செய்யக்கூடாதுன்னு கேட்கிற தெம்பும் திராணியும் மன்னர் பரம்பரையில வந்தக்கூடிய இவர்களுக்கு தான் உண்டு. முடிவு செய்தோம். என்னன்னு முடிவு செய்யறோம்? மது ஒழிப்பு பொதுக்கூட்டம். இதற்கு முன்னாடி எனக்கு பேசினார் பாருங்க, சகோதரர் சொன்னார், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசினார். இலங்கை கடற்படையால் முத்தரைய சமூக மக்கள் தான் மீனவர்களாக கொலை செய்யப்படுகிறார்கள், தினமும் கைது செய்யப்படுகிறார்கள். அங்கே உங்கள் மக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். தம்பி நீ அங்க கலந்து கொள்ளணும்னு சொன்னார் தலைவர்கிட்ட. தேசிய கட்சியினுடைய கூட்டணியில இருக்கிறோம். கடந்த தேர்தலில் தேசிய கட்சியோடு இணைந்து பணியாற்றினோம். அங்கே நடக்கிற ஆர்ப்பாட்டம் இலங்கை கடற்படையை கண்டித்து, மத்திய மாநில அரசுகளை கண்டித்து. நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேசிய கட்சி இன்னைக்கு தேசியத்தை ஆண்டு கொண்டிருக்க கட்சியோட கூட்டணியில இருந்தோம். அங்க நடக்கிற ஆர்ப்பாட்டமே அந்த மத்திய கட்சியும் மாநில கட்சியும் எதிர்த்துதான். களத்துல போய் நின்னோம். தமிழர் தேசம் கட்சி எந்த ஒரு சமரசமும் இன்றி களத்துல போய் நின்னோம். பாதிக்கப்படுவது என்னுடைய தொப்புள் கொடி உறவு, பாதிக்கப்படுவது என்னுடைய மீனவன். களத்துல போய் நின்னோம். கூட்டணியை பத்தி நான் கவலைப்படல. அப்ப தலைவர் சொன்னார், அருமை அண்ணன் சமநீதி போராளி அவர்கள் சொன்னார், தம்பி நாம என்னைக்குமே ஓட்டுக்கானவனாக இருக்க கூடாதா, இந்த நாட்டுக்கானவனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். வாக்குக்கானவனாக நாம் இருக்கக்கூடாதா, இந்த மக்களுடைய வாழ்க்கைக்கானவர்களாக நாம் என்னைக்குமே நிக்கணும்டான்னு சொன்னார். அந்த எண்ணத்தோட அந்த புரிதலோட அன்னைக்கு களத்துல நின்னோம். எந்த இயக்கத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தாய் தமிழ் உறவுகளுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது களத்திலே தமிழர் தேசம் கட்சி எந்த எல்லைக்கு வேணாலும் போகும்னு சொன்னார். போயிருக்கோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நீ நடத்த மாட்ட, ஏதாவது ஒண்ணுனா மத்திய அரச காரணம் காட்டுறது. மாநில சுயாட்சி பத்தி பேசுகிற இந்த திமுக சாதிவாரி கணக்கெடுப்புனா அது மத்திய அரசு, மதுவை ஒழிக்கணும்னா அதுவும் தேசிய கொள்கை தான் வகுக்கணும். இப்படி மாறி மாறி நேரத்துக்கு ஒரு பேச்சு. நாட்டுல இன்று வரை 1,25,00,000 பேர் இருந்தும் இதுவரை ஒரு IAS கலெக்டர் இந்த சமூகத்திலிருந்து வந்ததில்லை. இதுவரை இந்த சமூகத்திலிருந்து ஒரு IPS வந்ததில்லை. இவ்வளவு பெரிய அவலத்தை, சமூக நீதி சூறையாடலை இந்த திமுக என்னைக்காவது பேசியிருக்கா? என்னைக்காவது? பேச மாட்டான். ஏன்னா இந்த சமூகத்தை பார்த்து அவர்களுக்கு பயம் இல்லை. அப்ப எந்த சமூகத்தை பார்த்து பயப்படும் அப்படின்னு கேட்டா, எந்த சமூகங்கள் எல்லாம் அரசியல் ரீதியாக திரண்டு இருக்கிறதோ, எந்த சமூகம் எல்லாம் அரசியல் அமைப்பாக மாறி இருக்கிறதோ அவர்களை பார்த்துதான் பயப்படும். அது என்ன அரசியல் அமைப்பு நீங்க கேட்கலாம். இன்னைக்கு சட்டசபையில வக்பு வாரியத்துல திருத்தம் செய்த சட்ட மசோதாவை எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க.
ஏன் தெரியுமா? இஸ்லாமிய சகோதரர்களை பார்த்து எந்த அரசாங்கம் இருந்தாலும் பயப்படும். காரணம், எனது அருமை இஸ்லாமிய சகோதரர்கள் யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை பள்ளி வாசலிலே முடிவு செய்கிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, அவர்கள் முடிவு செய்கிற இடம் பள்ளி வாசல். அதே போலதான் எனது அருமை கிறிஸ்துவ சகோதரர்கள் தாங்கள் யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை முடிவு செய்கிற இடம் தேவாலயம். ஆனால் நீங்களும் நானும் வாக்கு செலுத்த வேண்டியதை முடிவு செய்கிறது 200 ஓவா. 200 ஓவா கோற்றும் கோழி பிரியாணியும் தான் நீங்களும் நானும் யாருக்கு வாக்கு செலுத்தணுங்கிற முடிவு. 200 ரூபாய் கொடுக்கறானா 100 ரூபாய் சேர்த்து கொடுக்கறானா அவனுக்கு வாக்கு. நீங்கள் அரசியல் அமைப்பாக திரளாதவரை இந்த சமூகத்திலிருந்து IAS வர மாட்டான், IPS வர மாட்டான், குடிகார பயலுக்கு தான் வருவான். குடிகார பயலுக்கு தான் வருவான். நாள்தோறும் இந்த 4 ஆண்டுகள்ல திமுக அரசு பொறுப்பேற்ற 4 ஆண்டுகள்ல 6000 கொலை நடந்திருக்கிறது. நாள்தோறும் சராசரியாக 5 பேர் கொல்லப்படுகிறார்கள்னு பாமக தலைவர் அண்ணன் அன்புமணி சொல்றார். பதில் இல்ல, சட்டமன்றத்துல பேச முடியல. ஏன் உங்க ஆட்சியில மட்டும் நடக்கலையா? ஊர்ல பைப்படி சண்டை போடுவான்ல, சண்டை வந்து நீ யோக்கியனா அப்படின்னு கேட்டாங்க, நீ மட்டும் யோக்கியனா? அது மாதிரி பைப்படி சண்டை போடுறான். இவர்களை வீட்டுக்கு அனுப்பினாலே ஒழிய மதுவை இந்த நாட்டில் இருந்து ஒழிக்க முடியாது. ஆகவே என் அன்பு சகோதரர்களே, போதையின் பாதையை தவிர்ப்போம், புதிய பாதையை நாம் வகுப்போம், தட்டி எழுப்புவோம் தமிழர்களை, கட்டி முடிப்போம் தமிழர் தேசத்தை. நன்றி, வணக்கம். போல